சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க உங்க பேரு? என் பேர் வைதேகி மேடம். வைதேகி. சொல்லுங்க வைதேகி. காட்டுமன்னார் கோயிலேருந்து, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோடிங்க மேடம். ம். அதுக்குள்ளார பிள்ளையார்நகர் சாவடியிலேருந்து வரேங்க மேடம். நான் வந்து பக்கத்து ஊரில் தாங்க என்னை எடுத்து வளர்த்தாங்க. ஆலங்கத்தாங்கிற கிராமம், அதுக்கு பக்கத்து கிராமங்க மேடம். நான் பிறந்தது வந்து மணிப்பாக்கங்க மேடம். 100ங்கிறவர் எங்கள் ஆலங்கத்தான் தாங்க மேடம். அவர் வந்து என்னை சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே மடிப்பாக்கத்தில் வேலை செஞ்சுருந்தாங்க மேடம். அவர் எங்கள் ஊர் தான், ஆலங்கத்தான் தாங்க மேடம். நான் வளர்ந்த ஊர் தான் அவர். என்னை வந்து அங்கேருந்து இட்டு வந்துட்டார் மேடம். இட்டுட்டு வந்தாரா கடத்திட்டு வந்தாரான்னு தெரியல. எங்க அம்மா வந்து டாக்டர், எங்க அம்மா பேர் வந்து ரேவதி, எங்க அப்பா பேர் வந்து முரளிதரன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க மேடம். கல்யாணம் ஆகி நான் 15 வயசுலாம் பஸ்ட். யார் உங்களை வளர்த்தது? மணி தங்கங்கிறவங்கள்ட்ட கொடுத்தாங்க மேடம், ஆலங்கத்தான்ல. சரி. 100ங்கிறவரு ஆலங்கத்தான் தாங்க. மணிக்கு வேற பசங்க இல்லையா? 3 ஆம்பளை பிள்ளைங்க மேடம், பொண்ணு இல்லைன்னு சொல்லி நான் ஆசையா வளர்த்தாங்க மேடம். அவர் விட்டுட்டு வந்து என்ன இங்க விட்டுட்டாங்க மேடம். என்ன நேரம் ஒரு 10 வயசு வரையும் அங்கதான் இருந்தாரு. அவங்க வீடு ஃபுல்லா எரிஞ்சதால அவர் வந்து மெட்ராஸ் மடிப்பாக்கத்துல செட்டில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் எந்த தகவலும் தெரியாது. உங்களுக்கு எத்தனை வயசுல தெரியும் நீங்க வளர்த்த பொண்ணுன்னு? வளர்த்த பொண்ணு அப்பல இருந்து தெரியுங்க மேடம். 3 வயசாச்சு எனக்கு அப்பல இருந்து சொல்லி தான் வளர்த்தாங்க. எடுத்து வளர்த்த பொண்ணு. ஆனா நல்லா வளர்த்தாங்க மேடம். என்ன நல்லா தான் வளர்த்தாங்க. 15 வயசு ஆச்சுங்க மேடம். நல்லா தான் படிக்க வச்சாங்க மேடம். 10வது வரையும் படிக்க வச்சாங்க மேடம். என்ன 10வது படிக்க வச்சுன்னா எங்க வீட்டுக்காரங்களோட அக்கா வீடு அங்கதாங்க மேடம். அந்த மாதிரி நாசம் வரத காட்டி எனக்கு 15 வயசுக்குன்னா எனக்கு கல்யாணம்னா என்ன எதுன்னா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க மேடம். 10th ரிசல்ட்டு கல்யாணம் ஆகி வந்து தாங்க மேடம் பார்த்தேன். கல்யாணம் பண்ணி இட்டுட்டு வந்தாரு மேடம். இட்டுட்டு வந்த அண்ணன் நாள்ல இருந்து மாமி. அப்போ உங்களோட நெஜம் அப்பா அம்மா உங்களை எத்தனை வயசுல வந்து பார்த்தாங்க? எனக்கு கல்யாணம் ஆகி 9 மாசம் வந்து பார்த்தாங்க மேடம். என்ன சொன்னாங்க? வந்து கூப்பிட்டாங்க. எங்க பஸ்ட் ஆலங்கத்தான் வந்தாங்க மேடம். நாங்க வந்து எங்க மாமியார் வீட்டுல இருந்தாங்க மேடம். மாமியார் வீட்டுல இல்ல, மாமியார் குடும்பம் தாங்க முடியாது. 5 மாசம் இருந்தாங்க மேடம். அப்பதான் அவங்க எங்க அப்பா அம்மா வந்து 100ங்கிறவரை இங்க மெட்ராஸ்ல வேலை செஞ்சிருந்தாரு. அங்க வீடுலாம் ஃபுல்லா எரிஞ்சோன்னா அவர் ஃபுல்லா அங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டாரு. அவருக்கு எங்களுக்கு எந்த தகவலும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே இல்ல. அவருன்னே மறந்துட்டுன்னு வைங்களேன். என்ன அவர் இட்டு வந்தாருன்னே மறந்துட்டேன். அப்புறமா வந்து அங்கேருந்து வந்து அவளை அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ தான் பொண்ணை கடத்திட்டு வந்துடுன்னு சொல்லி எங்க அம்மா வந்து 2004 எனக்கு 2003 கல்யாணம் ஆச்சுங்க மேடம். அப்போ உங்க அம்மா இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா பொண்ணை கடத்திட்டாங்கன்னு? ஆமாங்க மேடம். எனக்கு அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவரு தான் 100 தாங்க சொன்னாரு மேடம். என்ன அடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க உன்னை கடத்திட்டேன்னு சொல்லி. அப்ப 100 அம்மாவும் அப்பா அம்மா வந்தாங்களா உங்களை? ஆமாங்க மேடம். 3 பேரும் வந்தாங்க மேடம். 2004 வந்தாங்க மேடம். என் பொண்ணு வந்து பெரிய பொண்ணு வந்து எனக்கு 3 பசங்க மேடம். பெரிய பொண்ணு வந்து வயித்துல 9 மாசங்க மேடம். அப்ப எனக்கு 16 வயசு தான் இருக்குன்னு வைங்க. 16 வயசு தான் அதிகமா இருக்கு. வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆலங்கத்தானுக்கு வந்திருக்காங்க என்ன வளர்த்த ஊருக்கு. அவரு வந்து 100க்கு வந்து நான் கல்யாணம் ஆயிட்டேன் அந்த மாதிரி 15 வயசுக்குலாம் பேர் இருப்பேன்னு தெரியல. நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன்னு தான் அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. எங்க அம்மா அப்பாவும் கூட்டிட்டு வந்தாரு. எங்க அம்மா வந்து எங்க அப்பா வந்து வரலைங்க மேடம். முரளிதரங்கிறது எங்க அப்பா பேரு. எங்க அப்பா வரல. அவங்க கூட வந்து கோபிநாத்துங்கிறவங்க தான் வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியல. நான் அதை வந்து அவங்கள பார்த்த அதிர்ச்சியில நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து இந்த தாங்க மேடம் பாசம் இருக்கும். எனக்கு அவங்கள பார்த்த அதிர்ச்சியில ஒண்ணுமே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க அம்மான்னு அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க மேல எனக்கு பாசமா ஆச்சு. அவங்க மேல எனக்கு தாகம் ஆச்சுங்க மேடம். அவங்க என்ன பண்றாங்க அந்த அம்மா?
அவங்க டாக்டர் தாங்க மேடம் சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட பேசவே இல்லைங்க மேடம். அவங்கள்ட்ட என்ன பேசவே இல்லை. நான் என்ன சொன்னாங்க உங்களை பார்த்து? என்னை பார்த்து வந்து திட்டினாங்க மேடம். என்ன திட்டினாங்க? இந்த வயசுலயும் இந்த மாதிரி நீ போயிட்ட கேவலமா, நீ வந்து தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா கூட வந்து ஒரு கோபிநாதன் சொன்னாங்க மேடம், அவர் தான் டாக்டர் மேடம். அவர் வந்து சொன்னாரு, உன்னாலதானே அந்த புள்ளியோட நிலைமை ஆயிட்டு, நீ வந்து இந்த மாதிரி வளர்த்துருந்தீங்கன்னா அந்த புள்ளியோட நிலைமை அந்த மாதிரி ஆயிருக்காதுல்ல, இந்த மாதிரி 15 வயசுக்கு அந்த புள்ள கஷ்டப்பட்டு இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி அவர் அடிக்க கூட போனாங்க மேடம். எதுக்கு ஒண்ணு கொடுத்தாங்களா உங்க அம்மா? அது அவர் 100 இப்போ வந்து சமீபத்துலங்க மேடம், ரொம்ப நாள் கான்டாக்ட் இல்லை. அவர் வந்து பொண்ணு கட்டினது வந்து எங்க ஊருக்கு 10 கிலோமீட்டருக்கு வந்தாங்கன்னா மணல்மேடுங்கிற ஒரு கிராமம் மேடம். அங்க வந்து இப்ப நான் வளர்த்தாங்கன்னு சொன்னாங்க மேடம், 3 அண்ணன் இருக்கான்னு சொன்னீங்களா, அதுல ஒரு அண்ணன் தான் வந்து அவர் போன் நம்பர் எனக்கு இந்த மாதிரி குடும்பம், மாமியார் குடும்பம் ஓவரா இருக்கு, வரதட்சணை குடும்பம் ஓவரா இருக்கு, எங்களால வளர்த்த எங்களால உனக்கு அவ்வளவு செய்ய முடியல, எனக்கு வசதி இல்ல, சரி உங்க அம்மா வந்து கண்டுபிடிச்சு 100 மூலியமா கண்டுபிடிச்சு ஏதோ உனக்கு வந்து இது பண்ணிக்கோ, அனாதை பணம் சொல்றாங்கல்ல, உனக்கு அவங்க வந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பரை கஷ்டப்பட்டு அவங்க மாமியார் வீட்டுல 100 மாமியார் வீட்டுல பொண்ணு எடுத்து விட்டலைங்க மேடம், 100 நம்பரை வாங்கி கொடுத்தாங்க மேடம். ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த நம்பரை அந்த அண்ணன்ட்ட சொன்னேன், 100 தானே இந்த மாரி பிரச்சனை என்ன, எனக்கு வந்து எங்க அம்மா வேணும், நீங்க தான் நான் கொண்டாந்து இங்க விட்டுறீங்க, நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சரி நீ வாமா பிரச்சனை இல்லை, நான் வந்து அவங்கள்ட்ட அவங்க அம்மா இருக்க அட்ரஸை நான் சொல்றேன், அந்த கோபிநாத்துங்கிற ஒரு அட்ரஸ் சொல்றேன், அவருக்கு தான் தெரியும் உங்க அம்மா வீடு தனியா எடுத்து அவர் சைதாப்பேட்டில் வச்சிருக்காரு, வந்து என்கிட்ட வந்து அவர் வந்து கொல்ல சொல்லி கொடுத்தாங்க. வந்து கோபிநாத்தூருக்கும் அவங்களுக்கு என்ன இல்லீகலா தொடர்பு இருக்கு, அது அதுக்கும் உனக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு கொலை சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால வந்து அவங்க வந்தாலும் உனக்கு செய்வாங்களான்னு தெரியலம்மா, எனக்கு வேற பயமா இருக்குமா, என்ன வேற இழுத்து விட்டுங்கன்னா அவங்க முன்னாடியே என்ன போலீஸ் மூலமா மிரட்டிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு, என்னை வந்து என்ன செஞ்சிருவாங்கம்மா, நான் அங்கேயே இருக்கிறேன், பர்மனண்டா அங்கேயே தங்கிட்டேன், நான் எட்டையும் என்னால போக முடியாது, உன்னால ஏதாவது பிரச்சனை உனக்கு வந்துருமான்னு சொல்லிட்டு அதோட கட் பண்ணிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் சரி இவங்களை நம்பி போய் நம்ம என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இவ்வளவு தூரம் வந்து இந்த மாதிரி கை வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ண சொல்லிட்டு நான் அலட்சியம் பார்த்துட்டேங்க மேடம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. அப்புறமா இப்போ எனக்கு ஓவர் கொடுமை தாங்க முடியலைங்க மேடம், மாமியா கொடுமை ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். நான் சொல்லி அழுவிட நாதில எங்க அம்மா எனக்கு வேணுங்க மேடம், அனாதை பொண்ணு பேசுனாங்க மேடம், அனாதை பொண்ணுன்னு நேற்று முதல்ல அடி ஆயிடுதாங்க மேடம் வந்தானுங்க கரும்பு கூட. சரி உங்க அம்மா வந்தாங்கல்ல, என்ன பேசினாங்க உங்ககிட்ட? என்கிட்ட எதுவுமே அவங்க வாயை தந்து பேசுனீங்க மேடம். அவங்க அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாங்க, ஊட்டி விட்டாங்க, ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாங்க மேடம். யாரெல்லாம் வந்தாங்க? எங்க அம்மா, அதான் கோபிநாத்னு சொல்றாங்க அவரு, இன்னொருத்தவங்க வந்து அவங்க எங்க அம்மாவோட தம்பின்னு சொன்னாங்க, எங்க அம்மா மாரி தான் நான் இருந்தாங்க, அவங்களும் வந்து அடிக்க போனாங்க. உன்னால தானே அந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை, நீ ஒழுங்கா இருந்து வளர்த்துருந்தீங்கன்னா அதுக்கு 15 வயசுக்குள்ள அந்த மாதிரி தலையெழுத்து ஆயிருக்காதுல்லன்னு சொல்லி அடி. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருந்தாங்க? எங்க வீட்டுல யாருமே வரலீங்க மேடம், எங்க வீட்டுக்காரங்க தான் மேடம், நான் தான் தனியா இருந்தாங்க மேடம், நாங்க தனியா வீடு எடுத்து. உங்க வீட்டுக்காரர்? ஆமாங்க மேடம். என்ன சொன்னாங்க உங்க அம்மா? வீட்டு அவங்களை எங்கனோட வா சொல்லலையா? என்ன கூப்பிட்டாங்க மேடம், என்ன மட்டும் கூப்பிட்டாங்க மேடம், நீ வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. கடைசியா அவங்க எல்லாம் திட்டினதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டாங்க வான்னு. நான் வந்து என்ன வந்து பக்கத்துல உள்ளவங்களாம் பயமுத்து விட்டாங்க மேடம், நீ கேரிங்கா இருக்க, 9 மாசமா இருக்க, போய் என்ன செஞ்சுட்டாங்கன்னா வருமா. ஆனா இப்ப உள்ள தைரியம்லாம் இருந்தா நான் எப்பயோ சாவறேன், எங்க அம்மா கையில செத்துருவேன் கிளம்பிருப்பேன் மேடம். அப்ப எனக்கு அந்த தைரியம் வரல. சரி என்ன செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது, நம்மளுக்கு நம்பி வந்துட்டோம், நம்மளுக்கு துணையா இருக்கட்டும் கடைசி வரையும் நம்பி இருந்தேன் மேடம். ஆமாங்க மேடம், நம்பி வந்ததுதான் இவ்வளவு சித்திரவதைப்படுறாங்க மேடம். எனக்கு புருஷன் சரியில்லையா? புருஷன் மாமியார் 2 பேருமே மேடம், யாருமே குத்த சொல்ல முடியாதுங்க மேடம். எனக்கு வந்து எங்க அம்மா வேணுங்க மேடம். எனக்கு புருஷன் கூட போகணுமா அம்மாவோட போகணுமா? எனக்கு எங்க அம்மா வேணுங்க மேடம், கண்டுபிடிச்சு விடுங்க மேடம். எங்க அம்மா மட்டும் எனக்கு போதும் மேடம், யாரும் வேணாம், என் புள்ள இருக்கு. புருஷன் வந்திருக்காரு உன்னை கூட்டிட்டு போறதுக்கு? என் புருஷன் வந்திருக்காரு மேடம், எங்க அம்மா வேணுங்க மேடம். எனக்கு உனக்கு அம்மா வேணுமா புருஷன் வேணுமா? எனக்கு எங்க அம்மா வேணுங்க மேடம். புருஷன் வேண்டாமா? புருஷன் வந்து எங்க அம்மா வளர்த்தாங்க மேடம், பக்கத்து ஊர் தாங்க மேடம், இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. எவ்வளவு அழுதுங்க மேடம், எங்க அம்மா வளர்த்தாங்க, என்ன நான் போய் பாக்கணும் எங்க அம்மா எவ்வளவு சொன்னாங்க மேடம், விட மாட்டேன்ட்டாரு மேடம். வளர்த்தவங்க சாவுக்கு கூட போகல? போகலைங்க மேடம். எங்க அண்ணன் 3 அண்ணன்ல ஒரு அண்ணன் பிளட் கேன்சர் வந்து இறந்துட்டாங்க, அதுக்கு நான் போகவில்லை. எங்க ஆயா அவங்க வளர்த்தாங்க, எங்க அம்மா மணின்னு சொல்றாங்களா, அவங்களோட அம்மா கழி ஊனிட்டு போய் என் துணியெல்லாம் துவைச்சு போடுவாங்க, அவங்க செத்ததுக்கு கூட நான் போகலைங்க மேடம். அதே ஊர்ல தான் இருந்தேன் நானும். ரொம்ப கடுமையான விஷயம் மேடம். எங்க அம்மா வேணுங்க மேடம். எங்க அம்மா அனாதை போனன்னு சொல்றாங்க மேடம், என்ன அதான் தாங்க முடியும் மேடம். நான் அடிச்சா கூட நான் அந்த அடிக்கிற அடி எனக்கு ஆறிடுது. எங்க அம்மா அனாதை போன உனக்கு வாக்கரிசி போட கூட ஆறு இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேடம். அவங்க என்ன இப்ப எனக்கு ஏத்துப்பாங்களா என்னன்னு தெரியலங்க மேடம். ஏத்துக்கிறவங்களா இருந்தா அப்பயே வந்திருப்பாங்க, எனக்கு அதான் டவுட்டா இருக்கு மேடம். எனக்கு எங்க அம்மா வேணுங்க மேடம்.
இந்த உலகத்துல எதுவுமே பெருசு இல்ல, பெத்த தாய் தான் நினைக்கிறேன். கன்ஃபார்மா சொல்ல முடியுமா உங்க அம்மா தான்? எங்க அம்மா தான் மேம். அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க மேடம். ஹலோ, லூர்துங்களா? ஆ வணக்கம், நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேங்க, சொல்லுங்க. ஜி தமிழ்ல இருந்து. சொல்லுங்க. வைதேகி வந்திருக்காங்க இங்க. சொல்லுங்க. அங்க விவரம் எல்லாம் சொன்னாங்க. உங்களை நம்பிதான் அந்த பொண்ணு வந்திருக்காங்க லூர்து. சொல்லுங்க. இந்த பொண்ணோட அம்மா யாரு, ரேவதி எங்க இருக்காங்க, கோபிநாத் எங்க இருக்காரு? கோபிநாத் வந்து இதுல இருக்காருங்க, மடிபாகத்துல. சரி, அவங்க அம்மா எங்க இருக்காங்க எனக்கு தெரியாது. கோபிநாத் டாக்டருங்களா? ஆமா, டாக்டர் அவரு. இந்த பொண்ணு எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இந்த பொண்ணு வந்து வேற யாரு, ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தாருங்க, அவங்க சைதாபத்துல ஒருத்தர் இருந்தாரு. இந்த ஆஸ்பத்திரியில ஒரு ஆயா ஒருத்தர் வேலை பார்த்தாங்க. அவங்க வந்து இந்த பொண்ணு வேண்டாம், எங்கேயாவது வந்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன வயசு இருக்கும் இந்த பொண்ணுக்கு? 3-4 வயசு இருக்கும். சரி, நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? நான் வந்து கொத்தனார் வேலை செஞ்சுட்டு. அது எப்படி உங்கள்கிட்ட கொடுத்தாங்க? எங்கள்கிட்ட கொடுக்கலீங்க, இந்த ஆயாட்ட கொடுத்தாங்க. எங்க தங்கச்சியை வந்து அங்க இருக்காங்க. உங்க தங்கச்சி அங்க இருக்காங்களா? ஆமா. என்ன வேலை செஞ்சாங்க உங்க தங்கச்சி? தங்கச்சி வீட்டுலதான் இருக்காங்க. எங்க மச்சான் கொத்தனாரு. சரி. என் தங்கச்சி அங்க வீட்டுல இருந்தா, ஒரே காம்பவுண்ட்ல நாங்க இருந்தோம். சரி. அப்ப கொடுத்தாங்க. நான் சரி, நான் கல்யாணம் பண்ணல. அப்ப நான் யாராவது வீட்டுக்கு ஊருக்கு ஆட்சி போயிட்டேன். செல்வங்கிற வீட்டுல வந்து நான் வந்து 3 ஆம்பளை பிள்ளை வந்து, அதனால வந்து 2 பொண்ணு நான் வளர்த்துக்கிறேன். சரிங்க, இப்போ 9 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா ரேவதி உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணாங்க? அம்மா, அவர் டாக்டர் வந்தாரு. டாக்டர் அவங்க அந்த ஒய்ஃப் அவங்க வந்தாங்க. அவங்க அந்த ரேவதி அம்மாவும் டாக்டர் வந்தாங்க. வந்துட்டு போய் என்ன ஆட்சி போனாங்க. அங்க வந்து ஆட்சி பிடிச்சி ஊர்ல காமிச்சேன். காமிச்சு நான் வந்து அங்கேயே இருக்கிறேன், என்ன முடியும்னா நான் செய்யறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிச்சு. ஏதோ மோதிரம்னா ஏதோ கைட்டு குடுத்துக்குள்ள இருக்கு அதுகிட்ட. சரி, கொடுத்தாங்க. நாங்க உடனே வந்துட்டோம் மெட்ராஸுக்கு. ஏதோ நீங்க திருடிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, பொண்ணு கடத்திட்டு போயிட்டீங்கன்னு. யாரா உங்க மேல குற்றச்சாட்டு வச்சாங்க? யாரு? அந்த ரேவதியும் கோபிநாதும் நீங்க இந்த பாப்பாவை கடத்திட்டு தான் போனீங்கன்னு குற்றச்சாட்டு வச்சாங்களாமே. கடத்திட்டுலாம் நாங்க போல. அவங்க வந்து அவரு என்ன தெரியல, திரும்ப வந்து அந்த அவங்க அம்மா வந்து அந்த ரேவதி அம்மா வந்து பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரேவதி அம்மாக்கு ஏற்கனவே பசங்க இருக்கா வேற? அதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த பொண்ணோட அப்பா யாரு? பொண்ணோட அப்பா எல்லாம் எனக்கு தெரியாது. ரேவதியும் டாக்டருங்களா? இல்ல, அது நர்ஸா இருந்தது. நர்ஸா? நர்ஸ். இப்ப ரேவதியும் கோபிநாத் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்களா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்புறம் அவர் டாக்டர் மட்டும் இருக்காரு. ஆனா அந்த அவங்க ரேவதி இருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனா டாக்டர் மட்டும் இருக்காரு, மடிபாட்டுலாம் இருக்காரு. அவரு போன் நம்பர்லாம் கூட கொடுத்துருக்காங்க அவங்க கிட்ட. ஆனா நீங்க சொல்லறது 100% உண்மைங்களா? நம்பலாமா? நிச்சயமா நம்பலாம். நீங்க வேணா நான் வந்து நம்பர் கொடுக்குறேன், அவங்க அவர்கிட்ட பேசிங்க. நமக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. அவரு கோபிநாத் இருக்காருல்ல, அவரை பிடிச்சிங்கன்னா எல்லாம் உண்மையும் வரும். எனக்கு தெரியாது, உண்மை எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு. சரிங்க, நன்றிங்க. எதுக்கு இப்ப திடீர்னு அம்மா கேக்குறேன்? ரொம்ப நாளாவே எனக்கு எங்க அம்மா வருவாங்க. ஏதாவது ஒரு கார் அந்த கலர்ல போய், எங்க ஊர்லாம் கார் வருது அபூர்வம் மேடம். என்ன கார்ல வந்தாங்க உங்க அம்மா? அப்படியே மாருதி கார்ல வந்தாங்க மேடம். என்ன கலர்? ப்ளூ கலர் மேடம். ஒரு ஸ்கை ப்ளூ. அந்த மாதிரி கலர்ல கார் வந்தாலும், வேற ஏதாவது புதுசா கார் வந்தாலும் நான் ஓடி ஓடி பாப்பாங்க மேடம். எங்க அம்மா தான் வராங்களா, எங்க அம்மா தான் மடக்கு மாதிரி வராங்கன்னு நினைச்சுக்கிட்டு. சத்தியமா நான் சொல்றேன் உண்மை மேடம். பர்த் சர்டிபிகேட்ல யார் பேர் போட்டிருந்தது? முரளிதரன் தான் போட்டுச்சு மேடம். எங்க அப்பா பிரதர் தான் நான் அடிச்சு சொல்றேன் மேடம். கோபிநாத் முரளிதரன் தான் எங்க அப்பா. அட்ரஸ் எல்லாம் மடிப்பாங்க மேடம் போட்டுச்சு. எங்க அம்மா பேர் ரேவதினு போட்டுச்சு மேடம். பர்த் சர்டிபிகேட் எல்லாம் விட்டுறியே மேடம். எல்லாம் என்ன திட்டாங்க மேடம், படிச்சிருந்தா அறிவுள்ளதா இருக்கேன். நான் வந்து என்ன டேட்லமா பிறந்த? 1988 மேடம். 4வது மாசம் நினைக்கிறேன் மேடம். 2 ஞாபகம். இது எங்க அப்பா பேர் எங்க அம்மா பேர் என்ன மேடம் ஞாபகம் இருக்கு. அவங்கள்ட்ட நேரா கூட கேட்கலிங்க மேடம். அதை பார்த்து தாங்க மேடம் நான் படிச்சு தெரிஞ்சுட்டேன். எங்க அம்மா பேர் இது ரேவதினு, எங்க அப்பா பேர் முரளிதரன். உனக்கு என்ன பேர் போட்டிருந்தாங்க? சௌமியா மேடம்.
இதோட அது இன்னும் இவ்வளோ பெருசு. இது சின்ன பொண்ணு உயரம் இருக்கும்போது தான் மேடம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த போட்டாவும் கொடுத்தாங்க மேடம். அதுங்க நான் வெட்டி நான் என்ன சொல்லறதும்மா, பர்த் சர்டிபிகேட்லாம் ஜாகிரதையா வச்சுக்கண்டாமா. என்ன வயசுமா அவன் பசங்களுக்கு? பெரிய பொண்ணுக்கு 10 வயசு ஆக போகுதுங்க மேடம். ம். சின்ன பையனுக்கு வந்து 4.5 5 வயசு ஆகுங்க மேடம். சின்ன பொண்ணுக்கு 3.5 வயசு ஆகுங்க மேடம். பையனுக்கு இந்த கை ப்ராப்ளமா? ஆமாங்க, ஹேண்டிகேப். இந்த கை இல்லைங்க மேடம். இந்த வேற இது ஃபுல்லா இல்லை, இது ஃபுல்லாலாம் இருக்கு. இது ஃபுல்லா இது மட்டும் இல்லை. இது டேப்லெட் வாங்கி. கையே கிடையாதா? ஆமாங்க மேடம், பிச்சை கை இல்லைங்க மேடம். என்ன சொன்னாங்க டாக்டர்? ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். ஏன்னா பிளாஸ்டிக் கை வேணா வச்சு சோத்துக்கு இந்த கையில் எழுதுறாங்க மேடம். பிச்சை கை தான் ஒன்று. அதான் அந்த கையில கொஞ்சம் மாட்டம்லாம் வரும். எல்லாம் பிடிக்கிறது கொள்றது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி பிடிப்பாங்க மேடம். மற்ற வேற பிரச்சனை எதுவும் இல்லை? மற்ற வேற பிரச்சனை நல்லா இருக்காங்க மேடம். இதே அந்த டேப்லெட் வாங்கி போட்டதால தான் அப்படி ஆயிட்டுன்னு சொன்னாங்க டாக்டர். குழந்தை பிறந்த உடனே கலையில மாத்திரை சாப்பிட்டோம். கலையில யார் உங்ககிட்ட மாத்திரை சாப்பிட சொன்னது? நானே தான் மேடம் வாங்கி சாப்பிட்டேன் விருப்பப்பட்டு. எனக்கு குழந்தையே கூடாது, கஷ்டப்பட்டு பார்க்க ஆள் இல்லாத நானே தனியாக இருந்து கஷ்டப்பட்டேன் மேடம். இனிமேல் குழந்தையே வேணாம்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்க மேடம். அதுவும் காலையிலங்க மேடம். திருப்பியும் அந்த குழந்தை பிறந்து 1.5 வயசுக்குலாம் அந்த குழந்தை வச்சு சரி அதை தான் இப்போ வீணாக்கிட்டோமே, இதாவது நல்லா பிறக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இது வேணாம்னு கிடைக்கலைங்க மேடம். யாரும் இல்லை, நீ மண்ணில் வந்துதிக்க உன்னை யாரும் ஒன்றும் கேட்கவில்லை. விதி கண்ணை மூடிக்கொண்டு தெருவில் எரிந்ததொரு வானவில்லை. என் அன்பே என் அமுதே, இந்த காயம் மாறிவிடும் தூங்கு. என் கண்ணே என் மணியே, உன்னை தன்னழியாழி தாங்கு. என்ன வேலை செய்யறாருமா உங்க வீட்டுக்காரர்? கூலி வேலை தாங்க மேடம். அதுக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போவாரு, 2 நாளைக்கு 4 நாளைக்கு வீட்டில் உட்காந்து பண்ணுவேன். அதுக்கு உனக்கு என்னது சம்பாரிச்சு போடணும். நான் ஏதாவது ஒரு இதுன்னா இதை எடுத்துருவாரு உடனே. உனக்கு என்னத்துக்கு நான் சம்பாரிச்சு போடணும், நான் நாளைக்கு போக மாட்டேன். நல்லா தாங்க மாதிரி வச்சிருந்தாரு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தாங்க மாதிரி வச்சிருந்தாரு. சும்மா சொல்ல விடாது மேடம். அடிப்பாரு, எல்லாம் செய்வாரு. ஏன்னா வேணுங்கிறதுலாம் கேட்கறதுலாம் வாங்கி கொடுப்பாருங்க மேடம். அவங்க அம்மா கிட்ட வந்தோடனே அவ்வளோ பேச்சு, அவ்வளோ குடும்பங்க மேடம். உன் மாமியாருக்கு என்னதான் பிரச்சனை? வரதட்சணை வேணுமாங்க மேடம். எங்கள் அம்மா வந்தோன்னு ஒரு 2 மாதம் நல்லா வச்சுருந்தாங்க மேடம். அவங்க செய்வாங்க, பெரிய பணக்காரங்க, காரில் வந்திருக்காங்க, செய்வாங்கன்னு சொல்லிட்டு என் பெரிய பொண்ணு பிறந்தப்ப அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். எனக்கு அது பிரச்சனை இல்லைங்க மேடம். எங்கள் அம்மா கிடச்சிட்டாங்கன்னா எனக்கு எல்லாமே போயிடும் மேடம். எல்லாமே எனக்கு எதுவுமே வேணாம், எங்கள் அம்மா போதும். எல்லாருமே பார்க்குறவங்கலாம் ஒரு மாதிரியாவே என்னை பார்ப்பாங்க மேடம். இது என்னது, இது அனாதை தானே இது அப்படின்னா ஒரு மாதிரியா கேவலமாக தாங்க மேடம் என்னை பார்ப்பாங்க. உன்னை நல்லா தானேமா வளர்த்துனாங்க? நல்லா தாங்க மேடம் வளர்த்துனாங்க. அதுக்கு தாங்க மேடம் அனுபவிக்கிறப்ப எனக்கு அவங்க சொல்லி வேற பிள்ளைன்னு சொல்லி வளர்த்தாலே நான் அந்த அளவுக்கு பிரிச்சது இல்லைங்க மேடம். யாரு எங்கள் அம்மா வந்து என்னை வளர்த்தாங்கல்ல, அவங்க வந்து யாரு உனக்கு பொண்ணு இல்லையே, இது யாருன்னு கேட்டால் என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம். வாய் நிறையா பிரிச்சுலாம் சொல்ல மாட்டாங்க மேடம். அவங்க இருந்தால் கூட அவங்க எனக்கு எல்லாமே செஞ்சு எதுவும் முடிச்சுவாங்க மேடம். அவங்கள கண்டாலே காணாத அடைப்பாங்க எங்கள் மாமியார். ஆவே ஆகாது. அதுக்கு தான் நாங்கள் அங்கே குடியிருந்தப்போ கூட 3 வருஷம் குடியிருந்தாங்க மேடம். அங்கே இருக்கக்கூடாதுன்னு சும்மாச்சுங்க. நாங்கள் எட்ட வந்தோம்னா சாமாசாரெலாம் அள்ளி போட்டு இங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மேடம். அவங்க வீட்டுக்கு இங்கே தான் வந்து இருக்கணும். ஏன்னா இங்கே தாங்க மேடம் என்னை இழுத்து போட்டு அடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். 15 வீடு தான் எங்கள் வீட்டுக்காரங்க ஊரில். யாரும் அந்த 15 வீட்லையும் யாரும் கேட்க மாட்டாங்க மேடம். கேட்டாங்கன்னா அவங்கள அந்த பேச்சு பேசும். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க மேடம். எங்கள் அம்மா எனக்கு வேணுங்க மேடம், எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேடம். ஆனால் அவங்க ஏற்றுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ இருக்க நிலைமையில நான் வந்து அப்படிதான் இருக்கேன். அப்போ சொத்துக்காக வரணும் தான் நினைப்பாங்க. இப்போ ஆனால் என் 3 பிள்ளைங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கணுங்க மேடம். நான் தான் கஷ்டப்படுறேன், அதுங்க நல்லா படிச்சு நல்லா இருக்கணும் மேடம். அந்த அம்மா பண்ண தப்பு. ஆமாங்க மேடம்.
அதான் இவ வாழ்க்கை அப்படி ஆயிருக்கு. எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. கொல்லவே சொல்லிட்டாங்க. உரிமை எல்லாமே அவள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. அனாதை அனாதை அனாதைன்னு கேட்டே வளர்ந்துருக்கா. ஆமாங்க மேடம். எத்தனை நாள் தற்கொலை முயற்சி பண்ணிருக்காங்க மேடம். அக்கத்தால குழந்தை ஒன்ன மாதிரியே ஆயிடும், பிள்ளையும் முன்ன மாதிரியே அனாதை ஆயிடும், நீ தான் அனாதை இருக்குன்னா அதுலயும் அனாதை ஆகிட்டு போறேன்னு திட்டுவாங்க மேடம். இன்னும் மனசு தேத்திருந்தாங்க. கடைசியா அங்க வந்தாங்க மேடம். ட்ரை பண்ணி போன்ல ட்ரை பண்ணி பார்த்தா எடுக்கல. சரி நேராவே போட்டு தனியா 2 குழந்தைங்களை விட்டுட்டு நான் வந்தாங்க மேடம். என் பையனை மட்டும் வீட்டுல விட்டுட்டு. பையனை அவங்க பாத்துப்பாங்களா? பையன் ஆம்பளை பிள்ளைன்னு பிடிக்குங்க மேடம். 2 பொட்டை பிள்ளைன்னு பிடிக்காதுங்க மேடம். பொண்ணு 2 அவங்க அம்மா சொல்லி 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 இது ஏத்தினாங்க மேடம். எல்லாம் ஊர்வலத்துல 10 பவுனோட சிறுசனத்தோட பெரிய வண்டியோட வந்திருக்காங்க. நீ எடுத்து வந்துருக்க வெறுங்க எழுதியா அனாத பணத்தை. இப்படியேதான் மேடம் சொல்லுவாங்க. ஒரு நல்லது கட்டுறதுக்கு என்ன விட மாட்டாங்க மேடம். நல்லது கட்டுக்குன்னா போகவே மாட்டாங்க மேடம். அவங்களுக்கு பயந்துட்டு ஏன்னா டெம்போல செருப்பு எடுத்து அடிச்சாங்களே, இந்த அசிங்கம் தாங்க முடியாதுன்னு போக மாட்டாங்க மேடம். ஒரு சந்தைக்கு போய் ஒரு காய்கறி வாங்கக்கூடாது மேடம். கல்லு கருமாதிக்கு சாமான் வாங்கிட்டு வருது, கல்லு கருமாதிக்கு சாமான் வாங்கிட்டு வரும்னு சொல்லுவாங்க மேடம். என்னது கல்லு கருமாதிக்கு நான் வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம். எனக்கு கருமாதிக்கு என் பிள்ளைகளுக்கு கருமாதிக்காக நான் சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன்னா சரி எங்கேயுமே சாமான் சட்டு நாங்கள் வாங்கக்கூடாது, எதுவுமே என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மேடம். உண்மையா அந்த ஊர்ல 5 வீடு தான். ஆனா அதுக்கு பயந்துட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனா உண்மையா கேட்டு பாருங்க. அப்போ சொல்றது உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும். ஆனா இன்னொன்னு மேடம், எனக்கு அங்கன்வாடியில வேலைக்கு மேடம் அவங்க தம்பி, எங்க மாமியாவோட தம்பி கட்சியில ஒரு இதா இருக்காரு மேடம், மெம்பரா இருக்காரு மேடம். அங்கன்வாடி வேலை வீக்கெண்டா இது காலியா இருக்குன்னு சொல்லிட்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பணம் கேட்டாரு மேடம். 50,000 கேட்டாரு மேடம். எங்கள்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு சொல்லி நாங்க முடிச்சிட்டோம் மேடம். சரி இந்த பொண்ணு அனாதையா இருக்க நாதியத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்க மாமியாரோட தம்பி அனாதையா இருக்க நாதியத்து இருக்கு, சரி ஏதாவது வேலை ஒண்ணு வாங்கி கொடுத்தாலும் ஏதாவது கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் அந்த வேலை இருக்குமே சொல்லிட்டு இதுகிட்ட தான் மேடம் எங்க மாமியா கிட்ட நான் தரேன்னு சொல்லி வேலை வந்துடும் நான் தரேன்னு சொல்லி 34,000 பணம் வாங்கினாரு மேடம் வேலைக்கு கட்டுறதுக்கு. என் நாத்தனா கிட்ட ஒரு பவுன் நகை வாங்கி வச்சாரு மேடம். இப்போ 44,000 எங்க காசு வெறும் 6,000 தாங்க மேடம். இல்லைன்னு நான் உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். 34,000 எங்க மாமியா கொடுத்தாங்க மேடம். 10,000 நகை வச்சு கொடுத்தாங்க மேடம். இந்த 1.5 வருஷமா வேலை வரலைங்க மேடம். இந்த 1.5 வருஷமா அப்படி படாத பாடு அந்த 44,000 பணத்தை கொடுத்துட்டு அவ்வளவு பேசுங்க மேடம். ஒரு நல்லது பொழுதை திங்க முடியாதுங்க மேடம். ஒரு நல்லது பொழுதை வாங்க முடியும், ஒரு சாமான் செட் வாங்க முடியும், ஒரு நகை ஒரு கழுத்துல காதுல போட முடியாதுங்க மேடம். 15 வயசுல இருந்து அனுபவிக்கிறேன் மேடம். 15 வயசுனா என்ன ஏதுன்னே தெரியாது. சந்தோஷமா தெரியாம தான் லவ் பண்ணி ஓடினேன். அதான் மேடம் தெரியாத போயிட்டுங்க மேடம். இந்த மாதிரி வழக்கு தெரியறது இல்ல. எப்படி அது மேடம் மேடம் எதுவுமே தெரியாது, என்ன எது தெரியாது, படிக்க முடியாது, ஆனா லவ் பண்ண மட்டும் தெரியும். அப்ப டிவி கிடையாது, செல்லு கிடையாதுங்க மேடம். என் காலத்துல எப்பயாவது எல்லா காரமும் தெரியுது, பசங்க எல்லாம் செய்யுதுங்க மேடம். எனக்கு அப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. டிவி அப்பெல்லாம் ரொம்ப இது கிடையாது, செல்லும் கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு வெளியே அனுபவம் பத்தலைங்க மேடம். என்ன வீட்லயே தான் வச்சு வளர்த்தாங்க. வெளில கூட பசங்களை எப்படி கொண்டாடணும், எப்படி பாத்துக்கணும், அத விட்டுட்டு இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர். பொம்பளை பசங்க கண்ணை கசிக்கினா வயிற்றுச்சலாதான் இருக்கு. ஏன் இருக்காது? எவ்வளவு கஷ்டம், உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் எவ்வளவு பிரச்சனைகள். ஏன் இருக்காது? வயிற்றுல குழந்தை இருக்கும் போது 5 லிட்டர் மண்ணை எடுத்து ஊத்திட்டாங்க மேடம். மேல பக்கத்துல உள்ளவங்களாம் ஏசி குளிப்பாட்டி மேலாம் கழுவி விட்டாங்க மேடம். தூக்க மாட்டி எத்தனை தடவை இந்த குழந்தை பெரிய பொண்ணு வயிற்றுல இருக்கும் போதே இந்த 10 மாசத்துலயே வைங்களா 3 நட 4 நட சூசைட் பண்ண பேர். நான் இப்போ இருக்கிறேன்னா அது ஆணும் கடவுளோட இதா என்னன்னு தெரியல. இன்னும் நான் அனுபவிக்க வேண்டியது இருக்கு போல இருக்கும் மேடம். நான் அவ்வளோதோட செத்து போச்சிருக்கேன் மேடம். இந்த பொண்ணோட அம்மா பண்ணின கொடுமை, பண்ணின மகா பாபத்துக்கு பிராயச்சித்தம் தேடிங்க. உங்க அம்மா பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க? உங்களை மாதிரி இருப்பாங்க மேடம். நான் அழகா, நான் உயரமா, உங்க கலர் இருப்பாங்க. அப்ப பார்த்தப்பே உங்களை மாதிரி இருந்தாங்க மேடம். 10 வருஷத்துக்கு முன்னாடி 9 வருஷத்துக்கு முன்னாடி 2004 வந்தாங்க மேடம். கரெக்டா உங்களை மாதிரி இருப்பாங்க மேடம். எல்லாம் உயரம், எல்லாம் அழகா இருப்பாங்க. ஆனா 2 பேரும் எங்க 2 பேரும் பார்த்தா அங்க உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க 2 பேரும் நடந்து போகும்போது உங்க 2 பேரும் பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கு. அப்ப கொஞ்சம் நல்லா இருப்பாங்க மேடம். நான் இப்பதான் வீணா போயிட்டேன். அப்ப கொஞ்சம் நல்லா இருப்பேன். 2 பேரும் பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கு. அப்புறமா தான் எல்லாம் நம்பினாங்க, அம்மா இது உங்க அம்மா, உங்க அம்மா தான், உங்க அம்மா தான் சொல்லிட்டு. இந்த பொண்ணு ஒரு கதை சொல்றா. அந்த பொண்ணுக்கு 3 வயசா இருக்கும் போது லூர்து அவளை யாருக்கோ தத்து கொடுத்திருக்காரு. ஓகே, தத்து கொடுத்தவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா, அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா, இந்த பாப்பாவை கொல்ல சொல்லி எங்கிட்ட கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்கன்னாலும் அவர்கிட்ட கேட்போம். கொடுத்தாங்க, எனக்கு மனசு வரல கொல்லறதுக்கு,
அதனால எங்க ஊருக்கு எடுத்துட்டு வந்து பொம்பளை பிள்ளை இல்லாத ஒரு குடும்பத்திட்ட கொடுத்தோம். அவளை நல்லாதான் வளர்த்திருக்காங்க எல்லாம். ஆனா அனாதை புள்ள பொண்ணே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. லைஃப் பூரா அவர் கேட்டுதான் வளர்ந்திருக்கா. 15 வயசுல அவருக்கு அவ தப்பு பண்ணினா, ஒரு லவ் பண்ணிட்டா, வெளியே போய் கல்யாணம் பண்ணினா, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நீங்க வந்தீங்களாம். நீங்க வந்த போது லூர்த் என்ன சொல்லியிருக்காரு, அவரை விசாரிச்சு அடிச்சு அந்த பொண்ணு எங்க இருக்கு கேட்டு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. வந்தப்போ இந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணுகிட்ட சொன்னாங்களாம், ரேவதிங்கிற அம்மா சொன்னாங்களாம், ஒண்ணு இல்லைன்னா நீ புருஷனை விட்டுட்டு வா, இல்லைன்னா நான் உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. யாரு? அவங்க அம்மா. இவங்க அம்மா புருஷனை விட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப என்னன்னா, இப்ப இந்த ஸ்டோரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்ட லூர்தும் இங்க இருக்காரு. லூர்த், இந்த பொண்ணை யார் உங்களுக்கு கொடுத்தது? உங்க ஆஸ்பத்திரியில வந்து ஒரு ஆயா ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்க. சரி, இந்த ஆஸ்பத்திரியில உங்களுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு என்ன சம்பந்தம்? எங்க ஆயா வீட்டுல இவங்க அந்த ஆயா இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க காம்பவுண்ட்ல தான் எங்க தங்கச்சி குடி இருந்தது. இது பாருங்க, நீங்க பயப்படாம தைரியமா பேசலாம். நாம பயப்படலையா தம்பி? உண்மை சொல்லுப்பா, நீ என்ன உண்மை சொல்ல. ஆஸ்பத்திரியில வந்து ஒரு ஆயா வேலை பார்த்துக்கோங்க மேடம். அந்த ஆயா வந்து எங்க காம்பவுண்ட்ல எல்லாம் ஒன்னா வேலை இது கொடுத்துட்டு இருந்தாங்க. என் தங்கச்சி கிட்ட கொண்டாந்து இந்த புள்ளைய கொடுத்தாங்க. என்ன வயசு இருக்கும் அப்ப 3 வயசு இருக்குங்க. அது ட்ரெயின்ல இவங்க டாக்டர் ஒருத்தர் அவர் இறந்துட்டாரு. அவர்கிட்ட கொடுத்து ட்ரெயின்ல உண்டி விட்டுரு அப்படின்னு சொன்னாரு அவரு. இந்த புள்ளைய டாக்டர்ட்டே கொடுத்து ட்ரெயின்ல விட சொன்னாங்க. அவரு இவங்க டாக்டர் தான் அவரு. அவர் பேரு ட்ரெயின்ல உண்டி விட்டுரு எங்கேயாவது அப்படின்னு சொல்லி. அவர் பேர் தெரியாது, அவங்க தான் தெரியும். ரொம்ப நாளாயிடுச்சு, எனக்கு மறந்துச்சு. சரி, அவரு மனசு கேட்காம அழகா சின்ன பிள்ளை அழகா இருந்தது கொண்டாந்து இந்த ஆயா சும்மா தானே இருக்கு, அந்த ஆயாட்ட கொடுத்து யார்ட்டையாவது கொடுக்க சொல்லும் அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க கேட்கலையா ஏன் இந்த புள்ளைய விட? நான் இல்லைங்க, அப்ப நான் ஊர்ல கிடையாது. நான் எங்க அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணல, நான் ஊர்ல இருக்கேன். சரி, சொந்த ஊர்ல இருக்கேன். என் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிருந்தது. அப்ப தங்கச்சிட்ட கொடுத்து எங்க தங்கச்சி ஊருக்கு வந்துச்சு. ஊருக்கு வரும்போது இந்த குழந்தைய ஆட்சி வந்தது. ஆட்சி வந்து இந்த மாதிரி யார வளர்த்துக்க இல்லைன்னா யார்ட்டையாவது கொடு அப்படின்னு சொல்லிச்சு. நான் ஒரு 2 மாசம் என் வீட்டுல இருந்துச்சு. அப்ப எனக்கு கல்யாணம் இதாக முடிவு பண்ணாங்க. அப்ப கல்யாணம் பண்ணும்போது இந்த குழந்தைய வச்சு நம்ம இருக்க முடியாது இல்ல. அதனால வந்து 3 ஆம்பளை பிள்ளை அவங்களுக்கு. இந்த பொண்ணை நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கேட்டாரு. சரி வளர்த்துங்க சொல்லி நான் கொடுத்துட்டேன். இப்ப இதெல்லாம் முடிஞ்சது. செகண்ட் டைம் எதுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணாங்க? எப்ப காண்டாக்ட் பண்ணாங்க? என்ன 8 வருஷத்துட்டு நான் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்க போற நேரத்துல உங்களுக்கு வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா, ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கார்ல வச்சு அழைச்சு வந்தாரு. யாரு? டாக்டர். இவரா? ஆமா, அழைச்சிட்டு வந்தாரு. அழைச்சிட்டு வந்தா நாங்களும் ஒரு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து என் தங்கச்சி அங்க உள்ள இருந்துச்சு. இந்த மாதிரி நான் வந்த உடனே இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. இன்ஸ்பெக்டர் என்கிட்ட விசாரிச்சாரு. அங்க வேற யார் யார் இருந்தாங்க? என் தங்கச்சி இருந்தது. இன்னொருத்தர் அந்த ஆயா சொன்னாங்கல்ல, அவங்க அம்மா இருந்தாங்க. இந்த ஆயாவோட பையன் ராயேந்திரன் பேரு, கோயம்பகத்துல இருக்காங்க. இப்ப 3 பேர் இருந்தாங்க. நான் என்ன சேர்த்து 3 பேரு. நான் காட்டுறேன் அந்த பொண்ணு இருக்கிற இடத்த, நீங்க வந்து அவங்க 2 பேரும் விட்டுருங்க அப்படின்னு. பழந்தாங்கல் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வச்சு அப்புறம் அவங்க அம்மா வர வச்சுட்டு அங்க கேட்டாங்க. இன்ஸ்பெக்டர் அவங்க வைஃப் எல்லாம் கேட்டு அப்புறமா வேற சொன்னாரு ஊர்ல இருக்குதுன்னு சொன்னா. ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல, அப்புறமா ஒத்துக்கிட்டு கூட்டம் பண்ணாரு. என்ன ஒத்துக்கல? நான் குடுக்கல, தெரியாது, எங்க தெரியாது, நான் தெரியாது, நான் இல்லன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஏமாத்தினாரு. இன்சிடென்ட் போட்ட உடனே ஒத்துக்கலன்னா அப்ப குழந்தைய கொடுத்தது உண்மைதான். குழந்தை சின்ன வயசுல தத்து கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? அந்த லேடி கிட்ட அவங்க கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? எங்க அப்படி கொடுக்கலாமா? நீங்க பெரிய டாக்டர். எனக்கு அப்ப எனக்கு விஷயம் இந்த ஃபேமிலி விஷயம் தெரியும், லிங்க் இல்ல. அவங்க ஹஸ்பண்ட் வைஃப் சண்டல இருந்தாங்க. எனக்கு அது என்னோட ஃபேமிலி என்னோட ப்ராக்டிஸ் நான் பாப்பேன். எங்க ஃபேமிலி இல்ல. எப்ப இந்த மேட்டர் வந்துச்சு அவங்க வேலை பண்ணாங்க, வைஃப் அவங்க ப்ரொஃபஷனல் பண்ண தேவையில்லை. எப்போ எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு இது மாதிரி பாப்பா எப்படி இருக்குதோ ஒரு நாள் சொல்லி மாதிரி சரி பாக்கல. நான் நம்ம கிட்ட வேலை பண்ணாரு இல்லையா, அவரும் இந்த என்ன வேலை பண்ற மேசன் அவரை பிடிச்சி இவர அட்ரஸ் கண்டுபிடிச்சி இவரு வீட்டு போய் கண்டுபிடிச்சி இவரை கூட்டு போலீஸ் உட்கார வச்சுட்டு எதுக்கு தத்து கொடுத்தவங்கள்ட்ட நீங்களே தான் தத்து அவங்களே சொல்ல இவரு அட்ரஸ் சொல்ல பாருங்க. நீ உண்மை வச்ச கேட்டாங்க. இவரு அடிச்சு சொன்னது பொய். போலீஸ் யாரும் அடிக்கவே இல்ல. நான் போன உடனே இந்த மாதிரி ஒத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு தெரியும், நான் தான் விட்டுருக்கேன்
அப்படின்னு சொல்லி நான் ஆச்சிட்டு போறேன், எங்க வேணாலும் நான் ஆச்சிட்டு போறேன்னு சொன்னேன். அப்ப நீங்க போலீஸ்ட்ட சொல்லியா இவங்க கொலை சொல்லி தான் கொடுத்தாங்கன்னு அதெல்லாம் சொல்லியா? சொல்லீங்க. ஏன் அத போய் எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளைக்கு தெரியும். போய் யாரு சொன்னாங்க உங்ககிட்ட? அந்த ஆயா சொன்னாங்க. நீ சார் என் வாழ்க்கை வீணாக்கிட்டீங்க. மேடம் இன்னொரு மேடம் என் வாழ்க்கை வீணாக்கிட்டீங்க சார். எங்க அம்மா நான் வீணாக்கிட்டீங்க போனேன் சார். அட்ரஸ் பண்ண பிடிச்சி கூட்டு போனேன். இல்ல எனக்கு என்ன டவுட்னா கொல்ல சொல்லி கொடுத்தாங்கன்னா போலீஸ் கேட்கும் போது இவரை ஏன் சொல்லல? போய் தானே பின்ன நான் நீங்க ஏன் தெரியாது சொல்லல? மேடம் அது. ஆ? எனக்கு தெரியாது. மேடம் அப்ப நீங்க கடத்திட்டு வந்தீங்களா? main culprit. நீங்க கடத்திட்டு Without வந்தீங்களா my பொண்ண? knowledge, you took in the girl. Without నాకు తెలియదు ఆ విషయం తెలియదు. Without my knowledge, you took in the girl. I don't know anything. This is true. 100% இங்கிலீஷ்ல true. பேசி தப்பிக்காத நீ. Shut up. Don't lie. Don't bluff. ஆட்டி விட்டு போங்கறியா? No, இருங்க மேடம். அப்புறமா என்னாச்சு? ஆ. நான் இவரை கூட்டு போய் அந்த ஊர் கண்டுபிடிச்சு அந்த ஊர்ல போய் அந்த பாப்பா கண்டுபிடிச்சு இத பாருங்க, சரி, தத்து சரி. கொடுத்திருந்தா மேடம். ப்ராப்பரா படிச்சவங்க ப்ராப்பரா தத்து கூட கொடுத்திருந்தா வந்தவன் தான் என்ன ஒரு அடி அடிச்சான் பாண்டிச்சேரி பாட்டில வச்சு. எதுக்கு அடிச்சான்? காட்டுலாம் சொல்றேன். சரக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு இவரு. யாரு? பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு சரக்கு வாங்கிட்டு வந்து ஒரு பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க. சாப்பிடும் போது என்ன ஒரு டாக்டர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தெனாவட்ட தண்ணி அடிக்கணும் ஓங்கி ஒரு அரைஞ்சான். கூட வந்தாலு ம். அவன் யாருன்னு ஒரு தெரியாது. புள்ளைய வச்சுன்னு இந்த கூத்து அடிச்சிருக்கீங்க எல்லாரும். ஆ? வீணாக்கிட்டீங்க. தண்ணி அடிக்கிறது 23 வருஷம். ஒரு வருஷம் 2 வருஷம் நான் 23 உங்க அம்மா வருஷம். உயிரோட இருக்கா? உங்க அம்மா கிட்ட பேசிக்கோ. உங்க அம்மா அச்சு உன்னோட பேர் அன்பு. எங்க அம்மா உங்க அம்மா என்ன இன்னும் கூட ஏத்துக்கலனா? உங்க அம்மா மேல சொன்னா சார் மேடம் இவங்க உங்க அம்மா அரவணைப்பு லவ் மேரேஜ் பண்ணாங்க. அது வந்து ஒரு அப்படி தெரியுங்கிறாரா? டிராபேக். லவ் மேரேஜ் பண்ண உடனே அந்த அம்மா இந்த பாப்பா கிட்ட ஆசையோட வந்தாங்க. பார்த்தோம் பிரெக்னெண்டா இருக்காங்க. லவ் மேரேஜ் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க இந்த பொண்ணு நாங்க படிக்க வச்சோம், ஆனா இது யாரை விட்டு ஓடி போச்சுன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் எங்க போச்சு அவங்க அடிச்சு ஃபர்ஸ்ட் காட்டல. அப்புறமா ஒரு இடத்துக்கு இன்னொரு வில்லேஜ் கூட்டு போனாங்க. அங்க ஒரு 4-5 ஆம்பளை பசங்க இருந்தாங்க. அந்த பொண்ணு அந்த அவங்களுக்கு காவலோட இவங்க இருந்தாங்க. பிரெக்னென்ட்டாங்க. நாங்க எனக்கு மனசு கேட்கல. அப்புறம் அவங்க அம்மா படவலை எடுத்து கொடுத்து நான் இல்லையா சொல்லு முன்னே சொல்லு. அவங்க அம்மா படவலை எடுத்து கொடுத்துட்டு மோதிரம் கொடுத்தாங்க மேடம். சொல்லுங்க நல்லா கூட்டு சொல்லிட்டு அவங்க காலை புள்ளைய 3 வயசுல கொல்ல கொடுத்துட்டு அப்புறம் 15 வயசுல புள்ளைய பார்க்க போனாங்களாம். that is ரெண்டு பேரும் கூப்பிட்டாங்க மேடம். that is wrong. ரெண்டு பேரும் கூப்பிட்டாங்க. ஆனா that is bluff. ரெண்டு பேருமே கூப்பிட்டாங்க. ஆனா அவங்க பயந்துட்டு வரல. ஏதாவது பண்ணுவாங்களோ அவங்க போய் காலைல வந்தாங்க. காலைல வந்து மணி 2 பேர் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. 2 பேர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்ப இந்த அம்மா எங்க இருக்காங்க? அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சா? யாரோட இருக்காங்க? அவங்க வந்து அவங்க தனியா இருக்காங்க. அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு வேற பசங்க இருக்கா? பசங்க இல்ல. நோ பசங்க. அப்படியே இது மாதிரி பிரச்சனை ஆச்சுனால அவங்க எதுவும் அப்படியே சைலண்டா இருக்காங்க. அசிஸ்டண்டா இருக்காங்க. உங்களுக்கு அசிஸ்டண்டா அம்மா இருக்காங்க. இப்போ கூட இருக்காங்க. இந்த பொண்ணோட அப்பா யாரு? உங்க அப்பா பேரு முரளி. என்ன சர்டிபிகேட் அவங்க கிட்ட கொடுத்த ஒன்னு சர்டிபிகேட் பஸ் சர்டிபிகேட் அது இருக்கு தனியா இருக்கு. அதுல வந்து முரளி அம்மா பேர் ரேவதி முரளிதர் அப்பா. அவர் வந்து இவங்க அவங்க லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் அவங்க வந்து விட்டு போயிட்டாரு. 1 இயருக்கு அப்புறமா அவங்க வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம் ஏதோ அவங்க பிராமின்ஸ் இவங்க நாயுடு ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம். அப்புறம் கர்நாடகா பெங்களூர் போயிட்டார் அவர். அப்புறமா வரல அவர். அப்புறம் இந்த மாதிரி இவரை வச்சு காப்பாற்ற முடியாம இவங்கிட்ட ஒப்படைச்சாங்க. வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஏன் காப்பாத்த முடியாது? அந்த அவங்க ஸ்டேட்மெண்ட் அது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு குழந்தைய காப்பாத்த முடியாம அப்படி என்ன பிரச்சனை? கூலி வேலை செய்யறவங்க கூட பசங்களை காப்பாத்துறாங்க. அது எப்படி குழந்தை கொடுப்பாங்க? தத்து கொடுப்பாங்க, தூக்கி போடுவாங்க. நீங்க அப்படியே நான் ஊசி போட்டு கொண்டு இருக்கலாம் சார். No, this is bad advice. I don't like it. That is like it. இதுக்கு அப்படியே நான் ஊசி போட்டு கொண்டு இப்ப இருக்கலாம். கூட நான் வந்து நீ ஆல்ரெடி சொன்ன சாப்பிடல 2 3 நாள் சாப்பிடாம பாப்பா குழம்பு வந்து சொன்னதுனால நான் ஓடி வந்து பாப்பா அப்படிதான் இருந்தா. 150 கிலோமீட்டர் பசங்க 2 புள்ளி எடுத்துட்டு நான் வந்தேன் பஸ்ல. நான் வந்து ஓடி சார் பாவம் நீ கஷ்டப்படுற உனக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம் சொன்ன நான் வந்திருக்கீங்க. உனக்கு ஹெல்ப் பண்ண நான் வந்திருக்கேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாங்க சார். எங்க அம்மா வர சார் ஓகே உங்க அம்மா பாத்துக்கோ. ஜஸ்ட் ஓகே உனக்கு ஹெல்ப் பண்ண நான் வந்திருக்கேன். சார் உனக்கு ஏதாவது கஷ்டமா என்ன உங்க வீட்டுக்காரருக்கு ஆயிடுச்சா ப்ராப்ளம் நான் வந்திருக்கேன். கொஞ்சம் அமைதியா இருங்களேன். கொஞ்சம் அமைதியா நீங்க கொஞ்சம் பேசி கொடுங்க. హలో రేవతి ఏదో మీ కూతురు సౌమ్య పేసి మాట్లాడు మేడు మాట్లాడు మీ అమ్మతో நீ அன்பா பாசமா இருந்தா உங்க அம்மா உனக்கு கிடைக்கும். இது மாதிரி பண்ணி அசிங்கம் பண்ணினா உங்க அம்மா நீதான் எதிரி ஆயிடுவேன். அன்பா போய் அம்மான்னு கட்டி பிடிச்சா உங்க அம்மா கால் கிட்ட வந்து சேரும். உனக்கு அது தெரியல. உனக்கு பேட் உனக்கு மூளை இல்லை. அவ்வளவுதான் சார். இட்ஸ் ட்ரூ. அம்மா நீ பாசம் போய் கட்டிப்பிடு உங்க அம்மா உங்க கால் கிட்ட வரதா பாரு. அப்போ வந்து நீ பேசாத. நீ பண்ண இது வந்து ராங் ஸ்டெப். நீ அன்பா வந்து அப்படி அவள பாசம் இருந்தா அவங்க 9 வருஷம் அது பாருங்க. உண்மையில பாசம் உங்க அம்மாக்கு இல்ல. பாக்க வந்திருக்கும். உங்க அம்மாக்கு பாசம் இல்ல, உனக்கு பாசம் இல்ல. இதான் மேட்டருங்க. எப்படிங்க சார் பாசம் இருக்கும்? 3 வயசுல விட்டுட்டு 15 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா எப்படிங்க சார் பாசம் இருக்கும்? நீ தான் பாக்குற நான் பாக்குறேன். எப்படிங்க சார் பாசம் இருக்கும்? வந்து உங்க அம்மா கட்டி பிடிச்சி அழு மூஞ்சி போச்சு மேட்டர். நீ உங்க அம்மா உங்ககிட்ட வந்துரும். அதுல உண்மை இல்ல. இது உங்க அம்மா உண்மையில கோவம். நீ லவ் மேரேஜ் பண்ண சொன்னல அந்த கோவம்
16 வயசுல நீ அவங்க இருந்து ஒழுங்கா வளர்த்துனாங்கன்னா இந்த மாதிரி ஏன் சார் நான் போறேன்? நீ நல்லா 10 படிச்சிக்க, 10 பாஸ் பண்ணியா? 10th பாஸ் பண்றேன் சார். 10 பாஸ் பண்ணி சந்தோஷமா வந்துச்சு. நல்லா படிக்கதான் 10 பாஸ் பண்ணி கேள்விப்பட்டு தான் போயிடுச்சு. ஆனா இந்த பொண்ணு அப்பதான் கல்யாணம் பண்ணி பிரெக்னென்ட் ஆயிருந்துச்சு. அது இன்னொன்னு அது வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு மேம் பண்ணா இவங்க வந்து நாயுடு காஸ்ட், அவங்க வந்து கொஞ்சம் வேற காஸ்ட், அதனால கொஞ்சம் கோவம். அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்க கோவப்படுறதுக்கு? 3 வயசு குழந்தை தூக்கி போட்டுருக்காங்க. 3 வயசுல தூக்கி போட்ட ஒரு 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 அம்மா வந்து பொண்ணுட்ட கோவச்சுக்கிறதுக்கு என்ன அதிகாரம்? கிட்ட போய் பேசுங்க, கிட்ட போய் பேசல. நான் போக மாட்டேன் கிட்ட. நான் எப்படி சார் இருக்கோம்? 3 வயசுல விட்டுட்டு போய் 13 வருஷம் கழிச்சு வந்தா எப்படிங்க சார் பாஸ் ஆகும்? கூட பேசுங்க, நீங்களே சொல்லுங்க. எனக்கு அவங்க வராடினாலும் அவங்க இல்ல நினைச்சிட்டு போயிருப்பான். வந்து எதுக்கு சார் என்ன இந்த மாதிரி மனசுல இது பண்றாங்க சார்? எங்க வலினாலும் இருக்குல்ல செத்துறாங்கன்னு நினைச்சிட்டு உங்க அப்பா மேல கோவம் உங்களுக்கு விட்டு போயிட்டாங்க. கோவத்துல முன்ன பலி வாங்கிட்டாங்க. இது உண்மை. நான் என்ன சார் பண்ணுவேன்? அவங்க 2 பேரும் சொகத்துக்காக பேசிட்டு நான் எதுக்கு சார் இவ்வளவு வாடி வைக்கணும்? அது உங்க அப்பா அம்மா கேட்குங்க. நியாயமா நான் தான் சார் அவங்க மேல கோவம் பண்ணணும். நான் தான் சார் அவங்க கூட பேசக்கூடாது. அவங்க வரைக்கும் நீ லவ் மேரேஜ் பண்ணி கோவம். நான் தான் சாகணும். என்ன லவ் மேரேஜ் பண்ணது அவங்க கோவம். உன் பக்கத்துல சத்தம் வந்தாங்க. நீ லவ் மேரேஜ் பண்ணதுனால கோவம் வந்துச்சு. 16 வயசுல அது அவங்க கேக்குற ரைட் இல்ல சார். அவங்க கிட்ட இருந்து வந்துட்டாங்கன்னா அவங்க அத கேட்கலாம். 16 வயசுல கல்யாணம் பண்ணிச்சு. அது மைனர் கல்யாணம் பண்ணிச்சு. அது பார்த்து இன்னும் கோவம். சின்ன 10 படிக்கும் போதே இப்ப லவ் பண்ணிச்சு. அவங்க கிட்ட இருந்து வந்து அத கேட்டு நாங்க அத நான் சார் பாசமா வந்து ஓதிட்டாங்க. 10 வருஷம். உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லணும். நீங்க வந்தீங்கல்ல. I appreciate that. பாப்பா அழுது தைரியம் நான் என்ன போல பேசுவேன். இந்த பாருமா நீ அவர்ட்ட கோச் பிரயோஜனம் இல்ல. இந்த பாரு உங்க அம்மா வர கூட இல்ல. அவர் வந்தார்ல. அதுக்கு நான் சொல்லி எனக்கு பாருங்க பாப்பா. எனக்கு ஒரு பொண்ணு இல்ல உங்களை வந்து தப்பா சொல்ல. உங்களை வந்து நான் வந்து கேளுங்க பெருமையா சொன்னேன். ரெண்டாவது நீங்க வந்து அப்ப வந்தப்ப எங்களை கூப்பிட்டீங்க. சூப்பர் மார்க்கெட் வச்சு எல்லாரும் கூப்பிட்டாங்க மேடம். ஸ்பீக்கர்ல போடுங்க. நீங்க பேசுங்க நல்லபடியா. நான் ஒண்ணு சொல்றேன். நீ பொண்ணு பேசுங்க. பொண்ணு பேசு. இந்த பேசு பொண்ணு பேசு. ஹலோ நீங்க நீங்க நான் தவறு. தட் இஸ் தி டிராபேக்ஸ். அவங்க பிரஸ்டீஜ் பாக்குறாங்க மேடம். அதாங்க மேடம் அவங்க பிரஸ்டீஜ் பாக்குறாங்க மேடம். நான் இப்படி இருக்கேன்னு அவங்க பிரஸ்டீஜ் பாக்குறாங்க மேடம். பெத்த புள்ளைய பிரஸ்டீஜ் பாக்குறாங்க மேடம். நீங்க கொஞ்சம் இந்த பாருங்க சார். I appreciate you. You had come. You're a gentleman. No doubts about it. சரிங்களா? இப்ப இந்த பொண்ணுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஆமாங்க. அப்போ நம்ம அவளை எப்படியாவது இங்க வர சொல்லுங்களேன். அவங்கள உங்களுக்கு தெரியும் இந்த எப்படி அவங்கள வர வைக்கணும்னு. இங்க வர வைக்கணும். இவங்க மனசு வச்சா முடியுங்க மேடம். இவங்க மனசு வச்சா முடியுங்க மேடம். கண்டிப்பா முடியுங்க மேடம். எனக்கு தெரியும். நீங்க நான் வந்து நானும் என் பிள்ளைகளும் சாவணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்யுங்க. அதான் நான் அதான் நினைக்கிறீங்க. நீங்க நாங்க சொத்துக்காக வந்துரும் நினைக்கிறீங்க சார். நீங்க ரைட் கரெக்ட்டா தெரியுங்க சார். அதான் உண்மை. இல்ல அதான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டு தான் நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க. எனக்கு சத்தியமா அந்த மாதிரி வேணாம். எங்க அம்மா வந்து அம்மா வேணும். எங்க அம்மா வேணும். எங்க அம்மா கூட வந்து உட்கார வைங்க. இல்லன்னா எங்க அம்மாவை காட்டுங்க. 2 பேர் மீட் பண்ணா ப்ராப்ளம் சால்வ். தட் இஸ் மை ஐடியா. வர சொல்லுங்க. நோ பப்ளிக் மீட்டிங். பர்சனல் மீட்டிங் இருந்தால இது ஹெல்ப் பண்ணும். வர சொல்லுங்க. பப்ளிக் மீட்டிங் போட்டீங்கன்னா டிவைட் ஆகும். சரி வர சொல்லுங்க. க்ளோஸ் ரிலேஷன் வரும்போது தான் இது சால்வ் ஆகும் ப்ராப்ளம். இப்ப என்னன்னா இந்த பிரைவேட் மீட்டிங் அந்த ஸ்டேஜ் எல்லாம் கிராஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் நீங்க அன்னைக்கே பண்ணி இருக்கணும். அதெல்லாம் கை விட்டுட்டீங்க. அந்த பொண்ணை கை விட்டுட்டீங்க. அதுதான் பண்ணீங்க. யூ ஹேவ் டெசர்டட் தட் சைல்டு. 4 ஆளுக்கு விளையாடுறாங்க மேடம் என்ன போட்டு. இப்போ பப்ளிக் இப்போ யூ ஆர் ஆன்சரபிள் நாட் ஜஸ்ட் டு தி சைல்டு டு தி சொசைட்டி. ஏன்னா ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டு அந்த குழந்தைய தூக்கி போடுற ரைட் எந்த பெத்தவங்களுக்கும் கிடையாது. யூ ஆர் ஆன்சரபிள். You have to convince her and என் முடிவுல நான் கரெக்டா இருக்கேன் சார். ஓகே. இந்த ஊரை விட்டு எங்க அம்மா இல்லாத நான் போக மாட்டேன். அப்படி போனா என் பணமா தான் இந்த பணம் தான் இந்த ஊர்ல விடும். நான் பிறந்த ஊர்லயே என் பணமா ஆயிடுவேன். நான் போய் கூட்டி வரலாம். போய் கூட்டிட்டு வரீங்களா? நான் கூட்டி வரலாம். அது பெட்டர். தட் இஸ் பெட்டர். வெரி குட். கூட்டி now just mother and daughter what they will do. That is better. நீங்களாச்சும் உண்மையை சொல்லுங்க. என்ன நடந்தது? கரெக்ட்டா நான் சொன்னதான் மேடம் உண்மை. என் தங்கச்சி கொண்டாந்து என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தது. அப்ப நான் ஊர்ல இருந்தேன். அது யார்ட்டையாவது கொடுத்துரு அப்படின்னு சொன்னிச்சு. என்ன கேட்டா இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து இவரு கூட இருக்குதான், அதனால இந்த பொண்ணு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி ட்ரெயின்ல தூக்கி விட சொல்லிட்டாங்க. எப்படியாவது போட்டுன்னா அந்த டாக்டர் என்ன பண்ணாரு, செத்து போயிட்டாரு. அவர் அது ஒரு நோய் வந்து செத்துட்டாரு. அவரு அழகா இருக்க பிள்ளைய எப்படி ட்ரெயின்ல விடுறது மனசார, யார்ட்டையாவது கொடுத்துடும், அந்த கேள்விட்ட கொடுத்தா யார்ட்டையாவது ஊர் நாட்டில் கொண்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விட்ட கொண்டாந்து கொடுத்தோம்னா அது என் தங்கச்சிட்ட கொண்டாந்து கொடுத்தோம்னா நேராக எங்கள் அழைச்சிட்டு வந்துச்சு. அது செவேர்னு நல்லா அழகா இருக்கும் இப்போ சின்ன குழந்தையில.
13 வருஷம் சென்று அப்புறமா வந்து என்னை மிரட்டி நான் காட்டுறேன்னு சொன்னேன். நான் போலீஸாரன்னு அடிக்கலாம் இல்லை. அவருக்கு எப்படி தெரிஞ்சதா பொண்ணு உயிரோட இருக்குன்னு? எப்படி இருந்தாலும் என்னை பிடிச்சா தெரியும். ஆனா பொண்ணு செத்துருக்காது, என் கொண்டு இருக்க மாட்டாங்க தெரியும்னு சொல்லி அவங்க அம்மா டார்ச்சர் பண்ணியிருக்கா. அவரை டார்ச்சர் பண்ணோன்னு தான் இவர் வந்து இந்த ராஜேந்திரங்கிறவரை பிடிச்சி. அப்ப இவங்க அம்மா இவரோட இருக்காங்களா? இப்பதான் சொன்னார் சார். இவங்க ஆஸ்பத்திரியில தானே வேலை பார்க்கலாம். சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு விவரம் தெரியுமுக்கு தெரியும் மேடம். எனக்கு அப்ப இன்னும் 3-4 வயசு இருக்கும் மேடம். அப்பதான் தெரியுமா? அதுங்க விவரம்லாம் தெரியும். அன்னைக்கு வந்து அவங்க என்ன அங்கிருந்து இறங்கும் போதே எனக்கு எங்க அம்மானு உடைய உள் மனசுல எனக்கு பட்டுச்சுங்க மேடம். ஆனா போய் நான் கட்டி பிடிச்சிட்டு எதுவுமே பேசுறது எதுவுமே இல்லைங்க மேடம். எனக்கு அந்த மாசம் வரலைங்க மேடம். அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் மேடம் எனக்கு எல்லாம் வந்து அவங்க வந்துட்டு இவங்க வந்து அங்க வந்து பார்த்தாங்க பாத்தீங்களா மேடம், அப்பதான் தெரியும் நம்ம அவங்க அப்பா அம்மா சொந்தம் பந்தம் இருக்கு அப்படின்னு அது மனசுல பட்டிருக்கு. அதுல இருந்து ட்ரை பண்ணி பாத்தியா நீ? பார்த்தேன் உங்ககிட்ட ட்ரை பண்ணி போன் பண்ணதுக்கு அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்ல, ராங் நம்பர் வச்சிருங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க மேடம். ஆனா சொன்னாரு உனக்கு எந்த உதவி வேணாலும் வா, மெட்ராஸ் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருங்க. அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு மேடம், நீங்க அங்க 2 பேரும் வந்துருங்க சூப்பர் மார்க்கெட் வச்சு தரேன். இவரு கூப்பிட்டாருங்க மேடம். எங்க அம்மா வந்து எங்க வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரியா இது தாழ்வு இது பிரஸ்டேஜ் இது பாத்துவாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கவும் படிக்காத ஒரு மாதிரியா தொழில் இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கோம், கூலி வேலை செய்யும். ஆனா அப்பயே கிளம்பி வந்திருந்தா அவங்க ஏதாவது ஒரு வழி பண்ணி விட்டுருப்பாரு. அவர் குழந்தைய விட்டதே தப்புங்க. ஆனா அவங்க வரல. அவங்க பசங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, அங்க போனா ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏதாவது மெட்ராஸ்ல போய் ஏதாவது செஞ்சிருவாங்க ஒன்னு பயம். கண்டிப்பா செய்வாரு மேடம். 3 வயசுல கொல்ல சொன்னவரு ஏன் செய்ய மாட்டாங்க? இவர் தான் சொன்னாரு சொல்றீங்களா? ஆமாங்க மேடம். எப்படி உனக்கு தெரியும்? இவங்க சொல்றாங்க மேடம், கோபி தான் கொல்ல சொன்னாங்க. ஆமா உங்களுக்கு கொல்ல சொல்லின்னு சொல்லல, ட்ரெயின்ல விட்டுட்டு யாராவது தூக்கிட்டு போட்டோம் எங்கேயாவது புகுந்து போய் சேர்த்து போட்டோன்னு சொல்லி இவர் சொன்னாரா? இவரு சொன்னாருன்னு சொல்லிதான் அவரு கொண்டாந்து அந்த கேள்விட்ட கொடுத்தாரு குழந்தைய. அவர் இருந்தாருன்னா உண்மை தெரிஞ்சு. அவர் செத்து நான் 5-10 வருஷத்துக்கு மேல அவர் செத்து. இதை கொண்டாந்து விட்டு ஒரு 2 வருஷம் அவர் செத்துறாரு. அவர் தான் அந்த ஆஸ்பத்திரியில இருந்தாருங்க. இவர் வந்து சைதாப்பேட்டில் இருந்தார். இவங்க அம்மா கூட இங்க இருந்தாரு. அவர் செத்து போனோன்னா இங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல, அங்க போயிட்டாரு. அங்கதான் இருக்காரு. ஓ, அப்போ இவர் வந்து சைதாப்பேட்டில தான் இருந்தாரா? இவரு அப்படியா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியுமா? இவங்க அவர் சொல்லுவாரு, அந்த செத்து போனவர் சொல்லுவாரு. அவருதான் அங்க அந்த செத்து போனவர் பாத்தீங்களா, அவரு தான் அங்க இருந்தாரு மடிப்பாக்கத்துல. அவர் செத்து போனவொன்னா இங்க காலி பண்ணிட்டாரு என்னன்னு தெரியாது. அவர் அங்க வந்துட்டாரு. சரி, எப்படி செத்தாரு அவரு? அவர் ஏதோ நோய் செத்துட்டாரு. சர்வீஸ் கல்யாணம் ஆகல. அவரோட ஹாஸ்பிட்டல் தானே அது? இவரோட ஆஸ்பத்திரி. அவர் கூலிக்கு வேலை செஞ்சிருந்தாரு அந்த டாக்டர். ஆனா இவங்க அம்மாவோட தான் ஸ்டே பண்ணிட்டு. அப்ப இவங்க குடும்பம் அங்க மடிப்பாக்கத்துல இருக்கு. அதுக்கு அவங்க குடும்பத்துக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாது. நம்ம சொல்வதெல்லாம்